இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை புசிக்க கூடாது என்ற பிரமாணம் வசனம் கட்டளை கொடுக்கப்பட்டது. This human being, the first man, was commanded by a command. You can eat this fruit of this tree, and you should not taste the fruit of the another tree. இவன் தேவ கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவனம் செய்கிற வரைக்கும் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆத்மா அவனுக்கு நின்று நிலைத்த வாழ்க்கை வாழ்ந்தான். For this man to stand for the up till the end times, he has to be in obedience to following and fulfilling the command of God. இவன் என்றைக்கு தேவனுடைய கட்டளை கற்பனைகள் பிரமாணங்களை விட்டு விலகி எதிராளியாய சாத்தானுக்கு செவி கொடுத்து கட்டளை கற்பனை இழந்து போனவனாய் நிர்வாணியானானோ அன்றைய தினமே இவனுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட தேவ மகிமை, தேவ சாயல், தேவ ரூபம், ஏக தேவனுக்குள் இருந்த அத்தனை இவன் எவன் போய் நிர்வாணியானான். Once when man went into disobedience against the command of God, he lost the glory of God, he lost the favor of God, he lost every authority and dominion of God, even he lost the nature and likeness of